அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 5 கிரகநிலைகள் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் ஒன்றாக இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மகர ராசியில் சனியின் ஆட்சி வீட்டில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை இந்த வேளையில் நிச்சயமாக சந்திக்க முடியும். ஏனென்றால் வானில் நடைபெறக்கூடிய அதிசயமான அற்புதமான நிகழ்வுகளில் 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கும் தருணம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் தொழில் ஸ்தானத்தில் இந்த கிரகநிலைகளின் கூட்டமைப்பு ஏற்பட்டிருப்பதால் தொழில் ரீதியான மாற்றங்களை முதன்மையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. 5 கிரகங்கள் மிக வலுவாக ஒன்றிணைந்திருக்கும் இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்ய போகிறது. ஏனென்றால் இந்த 5 கிரகமும் அடுத்தடுத்து பல மாறுதலை சந்திக்க இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சந்திரன் உடனடியாகவே மாறுதலை சந்திக்கிறார். அதற்கு பிறகு மற்ற கிரகநிலைகள் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு கும்ப ராசிக்கு மாறுகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது. அது மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. யார் நினைத்தாலும் உறுதியாகவே தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் சனியின் ஆட்சி வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய இந்த 5 கிரகநிலைகளும் அப்படிப்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுப்பாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி எளிதில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதே போன்று வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது. மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி பல சங்கடங்களை உங்களது வாழ்வில் இருந்து விலக்கி சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் நேரமாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் இங்கு வலுவாக வெற்றிருக்கிறார். முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் ஒன்றிணைந்து சனியின் ஆட்சி வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை முக்கூட்டு கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் ஏற்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது அமாவாசை முடிந்ததற்கு பிறகு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சந்திரனும் அங்கு இணைந்திருக்கிறார். சந்திரன் மிக விரைவில் துரிதமாக அந்த இடத்தை விட்டு மாறுகிறாருங்க. சனியின் ஆட்சி வீடான மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்குள் நுழைய போகிறார். அதை தொடர்ந்து மீனம், மேசம் என பல இடங்களில் வலம் வர போகிறார். இருந்தாலும் 5 கிரகங்களில் ஒன்றாக சந்திரனும் இணைந்திருப்பது சனியின் ஆட்சி வீட்டை வலுப்படுத்துவது பல அதிரடியான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 4 கிரகநிலைகளை தவிர 5வதாக மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் அங்கு உச்சபலம் பெற்றிருப்பதால் 5 கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய வேளையில் அவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று வலம் வரும் வேலை என்பது பல சிரமங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்றுத்தரும் ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த
வேலையை மாற்றி கொடுக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த வேலை என்பது உறுதியாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாயால் அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிச்சயமாக உண்டு. கடன் சுமை குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல மங்களகரமான காரியங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும். சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் பொன்னான தருணமாகவும் அற்புதமான நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபலம் பெற்றிருக்கும் செவ்வாயுடன் இணைந்திருக்கும் கிரகநிலைகளும் பலம் பொருந்திய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் இந்த 5 கிரகநிலைகளும் ஒன்றிணைந்து அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இதே அமைப்பில் குரு பகவான் மிக வலுவாக மிதுன ராசியில் வலம் வருகிறாருங்க. மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் குரு பகவான். எனவே குருவின் அமைப்பு துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு பல நல்ல வாய்ப்புகளை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறது. சனி பகவான் மீன ராசியில் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். திருக்கணிதத்தின்படி வாக்கியத்தின்படியும் முழுமையாக மிக விரைவில் அமர போகிறார். எனவே சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் வலம் வருவதால் பல நல்ல மாற்றங்கள் உண்டு. நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து விரைவாக முன்னேற்றத்திற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கும் இந்த வேளையில் அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் மேச ராசிக்காரர்களுக்கு 5 கிரகநிலைகளும் ராசியின் உச்ச அதிபதியான சூரியனும் ராசியின் அதிபதியான செவ்வாயும் இணைந்து தொழில் ஸ்தானத்தை, கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து வெற்றிகரமாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த கிரகநிலைகள் அடுத்து லாபத்தை நோக்கி நகர்கின்றன. எனவே பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. புதிய முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல தடைகள் விலகுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் வருவாய் உயரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரிய தடைகளும் பொருளாதார நெருக்கடியும் இந்த தருணத்தில் விலகுவதோடு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதோடு மட்டுமல்லாது இந்த 5 கிரகநிலைகளும் இணைந்து சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் நன்மை நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதோடு பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக பொது வாழ்வில் இருப்பவர்கள் அதிரடியான திருப்பங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த வேலை அமைய போகிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தருணமாகவும் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான திடீர் மாற்றங்களை சந்திப்பதோடு மக்களுக்கு நன்மை பயப்பிக்கக்கூடிய பல நல்ல அறிவிப்புகள் வெளிவரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம்
தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த மாறுதல் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் அமையும்.